சோபக்கிரு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் 23/12/2023 சனிக்கிழமை ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அருளிய திருப்பாவை பாடல் 7. கீச்சே கீச்சென்றெங்கோ கீச்சே கீச்சென்றெங்கும் கானை சாதன் கலந்து பேசின பேச்சரவோ கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பூ கலகலபகை பேர்த்து வாசனரும் கூழல் ஆட்சியர் மதினா ஓசைப்படுத்த தயிரவோ கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவோ நீ கேட்ட கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரெம் பாவா கிஷே கிஷென்றெங்கும். ஓம் நமோ நாராயணாய நமக. இன்று மார்கழி மாதத்தின் 7ஆம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல் 7 என்னவென்பதை காண்பதற்கு முன் ஒரு சிறிய விளக்கம். இந்த முதல் 6 நாட்களிலே பாவை நோன்பு நோற்க இறங்கிக் கொண்டிருந்த தனது தோழியை அழைக்கின்ற அந்த பெண்ணானவள் இந்த பாடல் 7 சிறிது கோபம் கொள்கிறாள். நாம் இவ்வளவு கூறியும் நாராயணனின் பெருமைகளை சொல்லியும் இன்னும் இந்த பெண் எழுந்திருக்கவில்லையே என்ற ஆதங்கம் அவளுக்கு மிகவும் அதிகமாக ஆகிவிட்டது. அதனுடைய சாராம்சம்தான் இந்த பாடலை பார்ப்போம். கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைகோர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். பொருள் விளக்கத்தை பார்ப்போம். அருள் இருந்தும் அதை கொடுக்க நாராயணன் இருந்தும் இந்த பெண் எழுந்திருக்கவில்லை என்பதால் எடுத்தவுடனே எப்படி ஆரம்பிக்கிறாள்? அறிவில்லாதவளே, ஆணை சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒளியும் உனக்கு கேட்கவில்லையா? கீசு கீசு என்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ, இதுதான் பொருள். அடுத்தது பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைகோர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. பெண்ணே, வாசனை மிக்க கூந்தலை உடைய ஆய்குல பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாளியும் ஆமைத்தாளியும் இணைந்து ஒலியெழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாக சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தை கொண்டவளே, உன் வீட்டுக் கதவை திற. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு. இதில் கேசவா என்ற திருநாமத்தை 7 முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்குதடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை. கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்பதுதான் பொருள். வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திவ்ய தேசங்களில் ஒன்றான ஆயர்பாடி, அதாவது
டெல்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து 12 கிலோமீட்டர் உள்ள அந்த தலம். இந்த தலத்தை மனதில் கொண்டுதான் ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் பாடி அருளினாள் என்பென்று நாம் பொருள் கொள்ளலாம். ஓம் நமோ நாராயணாய நமக.